11th standard max exercise 1.3 question number 1. Suppose 120 students and 4 sections in 11th standard. 11th ஸ்டாண்டர்டில் 4 செக்ஷன் இருக்குது. அதில் மொத்தம் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 120 120 பேர் படிக்கிறாங்க. ஏ அப்படிங்கிறத செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துப்போம். பிங்கிறத செட் ஆஃப் செக்ஷன் எடுத்துப்போம். டிஃபைன் ஏ ரிலேஷன் from A to B as X related to Y. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, if the student X belongs to the section Y, Xங்கிற ஸ்டூடெண்ட் ஒய்ங்கிற செக்ஷனில் படிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் எக்ஸ் ரிலேஷன் ஒய். திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா? இது ஒரு கொஸ்டின். அடுத்தது, வாட் கேன் யூ சே அபவுட் இன்வெர்ஸ்? அதாவது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனும் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர். கணக்கில் கொடுத்துருக்கிற ஏங்கிறது என்ன? ஏ டினோட் த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 120. அதனால் ஏங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து 120 வரைக்கும் எழுதிப்போம். ஏஸ் ஈக்குவல் டு 1 to 120. பிங்கிறது செக்ஷன்ஸ், மொத்தம் 4 செக்ஷன் இருக்குது. அதை நம்ம A1, A2, A3, A4ன்னு எடுத்துப்போம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. இங்கே இது மாணவர்கள், இது செக்ஷன். இங்கே இருக்கிற மாணவர்கள் அனைவருமே இங்கே இருக்கிற 4 செக்ஷனில் ஏதோ ஒன்றில் படிக்கணும். எதில் வேணாலும் இருக்கலாம். ஒரே நபர் ஒரு செக்ஷன்லேயும் கொடுக்கலாம். 2 பேர் ஒரு செக்ஷனில் படிக்கலாம். இல்லை எத்தனை பேர் எத்தனை செக்ஷனில் படிக்கிறாங்கங்கிறது தெரியாது. ஒவ்வொரு மாணவனும் ஒரு செக்ஷனில் படிக்கணும். அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இங்கேருந்து ஒரு மேப்பிங், இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் இருக்கணும், ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு கனெக்ஷன் தான் இங்கேருந்து போகணும். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ரிலேட்டட் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் belong to the section Y. எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னா, எக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒய்யில் இருக்கிற ஒரு செக்ஷனோட ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஒன்றுக்கும் ஒரு மேப்பிங் கரெக்டாக இருக்கணும். அதனால் இங்கேருந்து 2 பேருக்கு போகலாம், ஆனால் இங்கேருந்து தான் 2 பேருக்கு வரக்கூடாது. அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல இங்கே ஏங்கிற செக்ஷன்லேருந்து, ஏயில் இருக்கிற செட்லேருந்து ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கோடு இருக்கணும், அதாவது ஒவ்வொரு மேப்பிங். த ரிலேஷன் ஏ டு பி இஸ் எ ஃபங்க்ஷன். அப்படின்னா இங்கே இருக்கிற ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டு, ஒவ்வொரு நம்பர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த பக்கம் போகணும். அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ஃபங்க்ஷன். இங்கே அது மாதிரி தானே இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கோடு இருக்குது இல்லையா? அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு கிளாஸில் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கோடு தான் போகும். இட் இஸ் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் every element of A has an unique image in B. இங்கே ஏல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இமேஜ் பியில் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஏ டு பி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். அடுத்தது ரிவர்ஸ், இங்கேருந்து இங்கே தி இன்வெர்ஸ். இன்வெர்ஸ் இஸ், இங்கே இருக்கிற ஒன்றுலேருந்து நமக்கு ஒரு கோடு தானே போகணும். ஆனால் பார்த்தோம்னா A2 அப்படிங்கிறதுலேருந்து 2 கோடு போயிருக்கும். அதாவது A2ங்கிறது இங்கே இருக்கிற 2 நம்பரோட மேப்பிங் ஆகிருக்கும், 2 கோட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. த இன்வெர்ஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் every element of B has
more than one image in A. இன்வெர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஃபங்க்ஷன் கிடையாது, அவ்வளோதான். Question number 2. Write the values of f at -4, 1, -2, 7 and 0. If f of x equal to ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னா என்னென்ன நம்பர் வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் -3க்கும் பிட்வீன் எக்ஸோட வேல்யூ என்னென்ன வரலாம் அப்படின்னா -3 உண்டு. -3 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் -4, அப்புறம் -5 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது -3க்கும் -2க்கும் நடுப்புற ஒரு நம்பர். இந்த இடத்துல -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால -3யும் உண்டு. லெஸ் தென் கொடுத்தா அந்த நம்பரை விட்டுடணும். அதனால் -3யும் விட்டுடணும், -2வும் விட்டுடணும். -2க்கும் -3க்கும் நடுப்புற எத்தனை நம்பர் இருக்குன்னா ஒரு நம்பரும் இருக்காது, முழு எண் எதுவும் இருக்காது. அடுத்தது -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1. -2க்கும் 1க்கும் நடுப்புற எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால -2 உண்டு, -1 உண்டு, 0 உண்டு, 1 கிடையாது. ஏன்னா லெஸ் தென் 1ங்கிறதுனால 1 கிடையாது. இங்கே 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதனால் 1 உண்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7 வராது. ஏன்னா லெஸ் தென் 7ங்கிறதுனால 7 விட்டுடணும். இந்த நம்பர்லாம் எதுவும் வரலன்னா தான் இதை எடுத்துக்கணும். இப்போ கணக்குக்கு போகும். முதல்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. எக்ஸுக்கு -4 கொடுத்தோம்னா -4ங்கிறது எதில் வருதுன்னா முதல்ல இருக்கிற -x + 4 இருக்கு இல்லையா, இதில் வரும். இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும்? -4 கொடுக்கணும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 + 4 = 8. அடுத்தது 1. x is equal to 1. f of 1. 1 கொடுக்கும்போது 1ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. 1ங்கிறது x minus x square. x minus x square. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும்னா எகைன் 1 தான் வரும். 1 ஸ்கொயருங்கிறது 1 தான் வரும். 1 - 1 0. f of 1ஓட வேல்யூ 0. அடுத்தது -2. x is equal to -2. f of -2. -2ங்கிறது எங்கே இருக்குன்னா இதில் இல்லை, -2 இங்கே இருக்குது. -2ங்கிறது எதில் வருதுன்னா x² - xல் வருது. எக்ஸுக்கு பதிலாக -2. -2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -2. -2வை ஸ்கொயர் பண்ணால் +4, மைனஸ் ஆஃப் மைனஸ் +2, 4 + 2 6. இது அடுத்தது 7. x is equal to 7. f of 7. 7 அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். 7ங்கிற வேல்யூ எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா எதுலேயுமே இல்லை. எதுலேயுமே இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம எங்கே வரணும்? இதில் வரணும். அதர்ஸில் வரும்போது இங்கே என்ன மதிப்பு இருக்குது? 0 இருக்குது. அப்போ f of 7ங்கிறதோட வேல்யூ 0. லாஸ்ட்டு f of 0. எக்ஸுக்கு பதிலாக 0. f of 0 is equal to 0ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. எது? x² - x. எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 0² 0 -0 = 0. ஆன்சர் வந்து 0 தான். Question number 3. Write the values of x at x ஓட வேல்யூ -3, 5, 2, -1, 0. f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்கல்ல, 0க்கும் -∞ நடுப்புற தான் எக்ஸோட மதிப்பு இருக்குது. எதுலேருந்து வரும் அப்படின்னா இந்த இன்டர்வல் இருந்ததுன்னா இந்த நம்பரையும் விட்டுடணும், இந்த நம்பரையும் விட்டுடணும். இதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு நடுப்புற இருக்கிற எண்களை மட்டும்தான் எழுதணும். எது எது? 0க்கும் -∞ நடுப்புற இருக்கிறது -1, -2, -3 எக்ஸட்ரா. அது மட்டும் போயிட்டே இருக்கும்.
அடுத்தது இங்கே இந்த எக்ஸோட மதிப்பு என்னென்னா 3க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுப்புற 3 வரக்கூடாது. ஏன்னா இந்த ப்ராக்கெட் வந்தால் இந்த நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் எடுக்கணும். 4, 5, 6, 7 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். இன்ஃபினிட்டிக்கு முதல் நம்பர் வரைக்கும் எழுதணும். அடுத்தது இங்கே எக்ஸோட மதிப்பு 0க்கும் 2க்கும் நடுப்புற இந்த ப்ராக்கெட் இருக்கிறதுனால 0வும் வரக்கூடாது 2ம் வரக்கூடாது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரே ஒரு எண் 1 இருக்குது, அது மட்டும்தான் வரணும். கணக்குக்கு போவோம். முதல்ல -3 எக்ஸுக்கு பதிலாக -3 f of -3 -3ங்கிறது இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எடுத்தோடனே இருக்குது. இது x² + x -5. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போடணும்னா -3 -3 கொடுத்து வர்க்கப்படுத்துகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -3 அப்போ என்ன ஆகிடுது +9 -3 -5 -9 -3 -5 -8 9ல் 8 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது 1. முதல் மதிப்பு முடிஞ்சது. அடுத்தது 5 எக்ஸுக்கு பதிலாக 5 எடுத்துக்கிறோம். x = 5 அதாவது f of 5. 5ங்கிறது எந்த இடைவெளியில் வருதுன்னா இங்கே இருக்குது. எங்கே இந்த சமன்பாடு x² + 3x - 2 இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 கொடுக்கணும். 5² 3 × 5 - 2 25 3 5 -2 25 15 40 40 -2 38. இது ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது 2 கொடுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 2 x = 2 f of 2 = 2ங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா 2ங்கிற மதிப்பு எதுலேயுமே இல்லை. அதனால் அதர்வைஸ் என்ன இருக்குது x² - 3 அதை தான் எடுத்துக்கணும். x² - 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும் 2ன்னு கொடுக்கணும். 2ஓட ஸ்கொயர் -3 2 ஸ்கொயர் 4 4 -3 1. மூணாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது -1 கொடுக்கணும். x = -1 f of -1 -1ங்கிறது கணக்கில் எதில் வருது இடைவெளி முதல்ல இருக்கிறது x² + x -5 -1ங்கிறது இங்கே இருக்கிறதுனால இந்த சமன்பாட்டை தான் எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறோம். -1 ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 -5 -1 வர்க்கப்படுத்தினா ப்ளஸ்ஸு இந்த -1 -5 1 -1 போயிடும். மீதி என்ன இருக்குன்னா -5 மட்டும்தான் இருக்கும். இந்த -5 அப்படிங்கிறது தான் நாலாவது ஆன்சர். அடுத்ததாக இருக்கிற எண் எதுன்னு 0. 0ங்கிறது எந்த இடைவெளியில் வரும்? 0ங்கிறது எதுலேயுமே இல்லை. அதனால் இப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்னா இதை தான் எடுத்துக்கணும். எது x² - 3 தான் எடுத்துக்கணும். 0 x = 0 அதாவது f of 0. சமன்பாடு எதை எடுத்துக்கணும் x² - 3. இதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்கணும். 0² 0 தான். 0 - 3 -3 இதுதான் அடுத்த ஆன்சர். Question number 4. State whether the following relations are functions or not. கீழே கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறது செக் பண்ணணும். அதோட இட் இஸ் எ ஃபங்க்ஷனாக இருந்தால் அது 1-to-1 அண்டு ஆன்-டு 1-to-1 ஃபங்க்ஷனாக ஆன்-டு ஃபங்க்ஷனாங்கிறதையும் செக் பண்ணணும். அதே நேரத்தில் நாட் எ ஃபங்க்ஷனாக இல்லை அப்படின்னா ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் சொல்லணும். முதல்ல subdivision 1. If AC = ABC, FC = AC BC CB, Fங்கிற ஃபங்க்ஷன் A to Aக்கு போகுது. இதெல்லாம் கணக்கிலே கொடுத்துருக்கிறது. இது A, இது A, ஃபங்க்ஷன் F. ஏயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன? A, B, C. ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. இங்கே கணக்கில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, A எதோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குன்னா சியோட. அப்போ ஏக்கு வந்து சியோட
ஒரு மேப்பிங், ஒரு கோடு வரைகிறோம். பிக்கும் சியோட, பி அப்படிங்கிறது என்னென்னா சியில் தான் மேப் ஆகுது. சிங்கிறது பியில், சிங்கிறது பியில். இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். சார்பகம், துணை சார்பகம்னு பேர். இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு இங்கே ப்ரீ இமேஜில் இருக்கணும். இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மேப்பிங் ப்ரீ இமேஜில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற ஒன்றுலேயும் ஒரு கோடு போட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது என்னன்னா சார்பு, ஃபங்க்ஷன். இமேஜில் இருக்கிற 3 உறுப்புலேருந்தும் ப்ரீ இமேஜில் இருக்கிற உறுப்புகளுக்கு நம்ம மேப்பிங் செஞ்சுருக்கோம். ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு கோடு வரைஞ்சிருக்கும். அதனால் இது என்னன்னா ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன். எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏ. ஏலேருந்து ஏக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது இது 1 to 1ங்கிறத எப்படி செக் பண்ணுறது? முதல்ல 1 to 1னா என்ன? ஏ, பி, சி இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். இமேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ப்ரீ இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட மட்டும்தான் மேப் ஆகிருக்கணும். ஒரு எலமெண்ட்டோட மட்டும்தான் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து 1 to 1. இங்கே அதுமாரி இருக்கான்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடியதில் ஏபி அப்படிங்கிற 2 உறுப்புகள் இங்கே இருக்கக்கூடிய ஒரே உறுப்போட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது 1 to 1 கிடையாது. எஃப் இஸ் நாட் 1 to 1. சரி, ஆன் டூவாக இருக்கான்னு பார்ப்போம். ஆன் டூங்கிறது என்ன? 1 to 1னா இங்கே இமேஜ்லேருந்து ப்ரீ இமேஜுக்கு போவோம். ஆன் டூனா ப்ரீ இமேஜ்லேருந்து இமேஜுக்கு வரணும். எப்படி? ப்ரீ இமேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்கே இமேஜில் ஒரு உறுப்பு இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் ஒரு உறுப்பு இங்கே இருக்கணும். இருந்ததுன்னா அது ஆன் டூ. இருக்கான்னு பார்த்தோம்னா பிக்கு இருக்குது, ஆனால் ஏங்கிற உறுப்புக்கு எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லை, எந்த மேப்பிங்கும் இல்லை. அதனால் இது வந்து என்னென்னா ஆன் டூவும் கிடையாது. இட் இஸ் நாட் 1 to 1 அண்டு ஆன் டூ, ரெண்டுமே கிடையாது. சப்டிவிஷன் 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் இசட். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒய் ஒய்எக்ஸ் இசட் இசட்எக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் எக்ஸ் டு எக்ஸ், எக்ஸு எக்ஸ். எக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னா எக்ஸு ஒய் இசட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம்ங்கிறதுனால இதுலேயும் எக்ஸு ஒய் இசட். எதோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு? எக்ஸு வந்து ஒய்யோட, இந்த எக்ஸு வந்து ஒய்யோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் எக்ஸு வந்து இசட்டோட, எக்ஸு வந்து இசட்டோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இசட் வந்து எக்ஸோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற இசட்டு எதோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குன்னா எக்ஸோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. இது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். இமேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு ப்ரீ இமேஜில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இமேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ப்ரீ இமேஜில் ஒரு உறுப்பு இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தோம்னா எக்ஸு இசட்டு அப்படிங்கிற உறுப்பு இருக்குது, ஆனால் ஒய்ங்கிறது தனியாக இருக்குது. இது எது கூடவும் மேப்பிங் ஆகலை. இதுக்கு எதுவுமே ப்ரீ இமேஜில் இமேஜ் இல்லை. அதனால் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ். காரணம் என்ன? எலமெண்ட் எக்ஸ் இன் எக்ஸ், இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா அட் ஏ டைம் 2 டேர்ம்ஸோட ப்ரீ இமேஜில் இருக்கிற 2 உறுப்புகளோட கனெக்ட் பண்ணப்பட்டுடுது. அதே நேரத்தில் இன்னொன்று ஒய்ங்கிற டேர்ம் எந்த விதத்துலையும் வந்து ஒரு ப்ரீ இமேஜை பெற்றிருக்கவில்லை. அதனால் இந்த 2 காரணங்களால் இது வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5. A is equal to 1, 2, 3, 4 and B is equal to ABCD. Give a function from A to B for each of the following. First, A is equal to 1, 2, 3, 4, B is equal to ABCD. இதில் A அப்படிங்கிறது 1, 2, 3 and 4. A, B, C and D. நம்மளே ஒரு மேப்பிங் கொடுத்துக்கிறோம் 1 to 1.
1 to A, 2 to A, 3 to B, 4 to C. இந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்ன இருக்குது, எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் 1, A, 2, A, 3B, 4C. இதெல்லாம் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். ரைட், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1லேருந்து A இங்கே இருக்கக்கூடிய எல்லா இமேஜுக்கும், ஏயில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுக்கும் ஒரு இமேஜ் ப்ரீ இமேஜில் இருக்குது. ப்ரீ இமேஜில் இருக்கக்கூடிய இமேஜோடு இங்கே இருக்கிற ஒன்றும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். முதல்ல சப்டிவிஷன் 1 வந்து நெய்தர் 1 to 1 nor on to. சப்டிவிஷன் 1 வந்து நெய்தர் 1 to 1 nor on to சம்மில் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி நம்ம கனெக்டிவிட்டி என்ன செய்கிறோம், ஏல இருக்கிற எல்லா இமேஜுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் பியில் இருக்கணும். இருந்தால் அது முதல்ல ஃபங்க்ஷன். 1 to 1னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும், எது இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற 2 உறுப்புகளுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. அதனால் இது 1 to 1 கிடையாது. அடுத்தது இங்கே ரிவர்ஸில் பாருங்கள், பியில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இங்கே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது டிங்கிறதுக்கு ஒரு இமேஜ் இல்லை. அப்போ அவங்க கேட்டிருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டோம், ஒரு செட்டு கொடுத்துட்டோம், ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது நாட் 1 to 1. சப்டிவிஷன் 2 நாட் 1 to 1 பட் ஆன் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு தனித்தனியாக இருக்கணும். கனெக்டிவிட்டி தனித்தனியாக இருந்தால் 1 to 1. அதுமாரி இருக்கானா இல்லை. அதனால் 1 to 1 கிடையாது. அடுத்தது ஆன் 2 பார்த்தோம்னா ப்ரீ இமேஜில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு இமேஜ் இங்கே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது டிங்கிறதுக்கு இங்கே இல்லை. அதனால் இது நாட் ஆன் 2. ஃபங்க்ஷன் இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு 1 to 1 பட் நாட் ஆன் 2. அப்படி பார்த்தோம்னா 1 to 1 இருக்கணும். 1 to 1 இருக்கணும்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு இங்கே இருக்கணும். அப்படின்னா அதுமாரி இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு இங்கே இருக்கணும். அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் ஃபங்க்ஷன் இஸ் நாட் பாசிபிள். கடைசியாக 1 to 1, லாஸ்ட் 1 to 1 அண்டு ஆன் 2வாக இருக்கும். ஏங்கிறதுல என்னென்ன இருக்குது, 1, 2, 3 and 4, ஏபிசிடி எஃப்சி ஈக்குவல் கரெக்டாக 1 to 1னா 1 டேர்ம்ஸுக்கு 1 டேர்ம். இமேஜில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு ப்ரீ இமேஜில் ஒரு உறுப்போட மேப்பிங் பண்ணிக்கிறோம். அந்தமாரி பண்ணும்போது இது 1 to 1 ஆகிடுது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், ப்ரீ இமேஜில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு உறுப்பு இமேஜில் இருக்குது. அதனால் இட் இஸ் 1 to 1 அண்டு ஆன் 2. எஃப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், எஃப்பில் இருக்கிற டேர்ம்ஸ் என்னென்னா 1A, 2B, 3C அண்டு 4D. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் 1/1 மைனஸ் 2 sin x. டொமைன் அப்படிங்கிறது சார்பகம். சார்பகம் தான் கண்டுபிடிக்கணும். 1/1 மைனஸ் 2 sin x. 1 மைனஸ் 2 sin x அப்படிங்கிறதோட மதிப்பு வந்து 0. sin தீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபா. sin கேன்சல் பண்ணிடுவோம். தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஃபார்முலா படி ஏற்கனவே இது நம்ம பார்த்துருக்கோம். n பை ப்ளஸ் -1 பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. இது ஒரு ஃபார்முலா. சைன் வரும்போது n பை சேர்க்கணும். இதில் இருக்கிற இந்த என்னங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா இசட்லேருந்து எடுத்துக்கிறோம். சரி, இங்கே கணக்குக்கு வரும். இங்கே கீழே இருக்கிற 1 மைனஸ் 2 sin x அப்படிங்கிறது 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 ஈக்குவல் டு 2 sin x மைனஸ் sin x அந்த பக்கம் போயிட்டுனா ப்ளஸ் ஆகிடும். 2 அந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தலில் வரும். 1/2 ஈக்குவல் டு sin x. சைனோட எந்த மதிப்புக்கு 1/2 வரும்? sin 30 ஈக்குவல் டு sin x.
30 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? பாகையில் ரேடியனில் எழுதுவோம். π/6ன்னு எழுதுவோம். சைனும் கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 30 ஆர் π/6ன்னு வரும். நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். தீட்டா ஆங்கிள் வரும்போது என்ன செய்வோம்? nπ ப்ளஸ் -1/n ஆல்ஃபா. x is equal to nπ ப்ளஸ் -1/n இன்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/6. இங்கே இருக்கிற n பிலாங்ஸ் டு z. டொமைன் இஸ் r மைனஸ், இது அப்படியே எழுதிடுறோம். n பிலாங்ஸ் டு z. அவ்வளோதான். cos x ஓட வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -1 அண்ட் +1. -1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு cos x லெஸ் than ஆர் ஈக்குவல் டு +1. இங்கே நமக்கு 2 cos xன்னு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். -2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 cos x லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. அப்புறமேலுக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஒரு -1 இருக்குது. எல்லாத்துலேயும் -1 சேர்த்துறோம். -1 -2 cos x -1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 -1. இது அப்படியே தான் இருக்கும். 2 -1 1 -1 -2 -3. இங்கே இருக்கிறது 1/2 cos x -1. இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். -1/3 1/2 cos x -1 1/1 1 தான் வரும். இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்ததுனால லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு வந்துடும். நம்பர் லைன் -∞ +∞ -1/3 +1. எக்ஸோட வேல்யூ என்னன்னா -1/3 விட குறைவாக இருக்குது. எக்ஸோட மதிப்பு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -1/3. அதாவது -1/3க்கு குறைவுனா இந்த பக்கம் வரணும், மைனஸ்லேயே வரணும். அப்போ நமக்கு கிடைக்கிற இடம் எதுனா இந்த இடத்துல தான் வரும். எக்ஸோட மதிப்பு எங்கே வரும்னா இங்கே வரும். இது ஒன்று. அடுத்தது இதே எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது 1 விட அதிகமாக இருக்கும். 1 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா எது? இந்த இடம். இதுலேருந்து ரேஞ்ச் என்ன? -∞. therefore range is இன்ஃபினிட்டி வந்தாலே நம்ம இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டுனா இந்த ப்ராக்கெட். இங்கேயும் அதே போல் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராக்கெட். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு ரேஞ்ச். அதனால் நடுப்புற ஒரு யூனியன். அவ்வளோதான்.